ஸ்தலத்திற்குள்ளே நாங்கள் வந்திருக்கிறோம் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா நாங்கள் ஒரு கைமண்ணாக ஆண்டவரே நாங்கள் வந்திருக்கிறோம் ஆண்டவரே. நீர் எங்களை மாற்றுவீராக ஆண்டவரே. அப்பா எங்களாலே மாற்ற முடியாத காரியங்களை கர்த்தாவே நீங்க மாற்றுவீராக. உங்களாலே ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கையிலே, எங்களுடைய குடும்பத்திலே, எங்களுடைய சரீரத்திலே, எங்களுடைய சபையிலே, எங்களுடைய நாட்டிலே நீங்க செய்ய முடியாத காரியங்கள் ஒன்றுமே என்று விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம். எல்லா நன்மையான காரியங்களும் செய்வீங்க என்று விசுவாசிக்கிறோம். இந்த காலை வேளையில் ஆண்டவரே எங்களை உமக்கு தருகிறோம் ஆண்டவரே. எங்களை உம்மிடத்தில் படைக்கிறோம் ஆண்டவரே. நீர் உருமாற்றுவீராக. நீர் விரும்புகிற பாத்திரமாக எங்களை மாற்றுவீராக. ஒரு விலை மதிப்பில்லாத ஒரு பாத்திரமாக மாற்றுவீராக. அநேகரால் பயன்படுத்தக்கூடிய ஒரு பாத்திரமாக, அநேகருக்கு பயன்படக்கூடிய ஒரு பாத்திரமாக நீர் எங்களை மாற்றுவீராக ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. கர்த்தருக்குள் அன்பான சகோதர சகோதரிகளுக்கு ஜாய் டிவியின் வழியாக, அதுவும் பலமான வாழ்வு என்ற இந்த தொடரின் மூலமாக உங்களை சந்திப்பதிலே நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். ஹல்லேலூயா. இந்த நாளிலும் நான் உங்களோடு வளமான வாழ்வை குறித்து நாம் சிந்தித்து கொண்டு அதை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணி கொண்டு இருக்கிறோம். இந்த நாளிலே உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ளக்கூடிய தலைப்பு உங்கள் பிரச்சனைகள். ஹல்லேலூயா. அந்த பிரச்சனை பற்றி இந்த நாளை நம்ம ஆராய போகிறோம். வாழ்க்கை முழுவதுமே பிரியமானவர்களே பிரச்சனை நிறைந்ததாகவே இருக்கிறது அநேகருக்கு வாழ்க்கையில், இல்லையா? அநேகருக்கு மட்டுமல்ல, பொதுவாக எல்லோருக்குமே வாழ்க்கை முழுவதும் பிரச்சனைகள் இல்லாமல் இல்லை. வாழ்க்கை முழுவதும் பிரச்சனைகள் நிறைந்ததாக இருக்கிறது. இந்த பிரச்சனைகள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர்கிற பொழுதும் கூட பிரச்சனைகள் இல்லாமல் இல்லை. எனவே நாம் பிரச்சனைகளை பார்த்து பயப்படவோ அல்லது அது குறித்து ஆச்சரியப்படவோ தேவையில்லை. எல்லோருடைய வாழ்க்கையிலும் பிரச்சனைகள் இருக்கத்தான் செய்கிறது. ஆனால் ஒன்று மட்டும் நிச்சயம், இந்த பிரச்சனைகளை உங்களால் மேற்கொள்ள முடியும். ஹல்லேலூயா. ஆமென். வேதத்திலே கூட நாம் வாசிக்கிறோம், நீ ஆறுகளை கடக்கும் பொழுது நீ மூழ்கி போவதில்லை, தண்ணீர்களை கடக்கும் பொழுது நீ மூழ்கி போவதில்லை. அது மட்டுமல்ல, நீ அக்கினியினூடே நீ நடக்கிற பொழுது கூட நீ வேகாதிருப்பாய் என்று வசனம் சொல்லுகிறது. அப்படி என்றால் என்ன? நம் வாழ்க்கையிலே அக்கினி இல்லாமலா இருக்கும்? நம் வாழ்க்கையிலே தண்ணீர்களும் ஆறுகளும் புரண்டோடாமலா இருக்கும்? அக்கினியில் நீ நடந்தாலும், நீ தண்ணீர்களின் வழியாக ஆறுகள் உன் மீது புரண்டு சென்றாலும் நீ என்ன செய்வாய்? நீ மூழ்காதிருப்பாய், நீ வேகாதிருப்பாய் என்று வேதவசனம் சொல்லுகிறது. அப்படி என்றால் என்ன? அப்படி என்றால் உன்னுடைய வாழ்க்கையிலே பிரச்சனைகள் வந்தாலும் அதை மேற்கொள்வாய் என்று வசனம் சொல்லுகிறது. நாம் எதை குறித்தும் நாம் பயப்பட தேவையில்லை. எல்லாருடைய வாழ்க்கையிலும் பிரச்சனைகள் வருவது போலவே நம்முடைய வாழ்க்கையிலும் பிரச்சனைகள் வரும். உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிற என்னோடும் கூட பிரச்சனைகள் வாழ்க்கையிலே வரத்தான் செய்கிறது. ஆனால் எனக்கு ஒன்று மட்டும் நிச்சயம், இந்த பிரச்சனைகள் அனைத்தும் மாயை. இந்த பிரச்சனைகளை நான் மேற்கொள்வது உறுதி. இந்த பிரச்சனைகளை என்னை மேற்கொள்ளாது. அது மட்டுமல்ல, அந்த பிரச்சனைகள்
வந்த விதமாகவே மறைந்து போகும் பிரியமானவர்களே. ஹல்லேலூயா. இதை நீங்கள் எப்பொழுதும் தெரிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில் அநேக நேரங்களில் பிரச்சனைகள் வருகிறது. பிரச்சனைகள் வருகிற பொழுது நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால், இந்த பிரச்சனைகள் என்ன எதற்காக வந்திருக்கிறது, இந்த பிரச்சனைகள் என்ன காரணம் என்று நாம் அறிந்து அதை நாம் என்ன செய்ய வேண்டும், அதை நாம் மேற்கொள்ள வேண்டும். அல்லது சில நேரங்களில் உங்கள் பிரச்சனைகள் வழியாக சில பாடங்களை நீங்கள் கற்றுக்கொள்வீர்கள். அந்த பாடங்களை நீங்கள் கற்றுக்கொள்வதன் மூலமாக நீங்கள் மட்டும் உறுதியாக இருப்பதில் மற்றவர்களுக்கும் நீங்கள் அந்த காரியங்களை அவர்களுக்கும் சொல்லிக் கொடுக்க முடியும். அநேக பேர் சொல்லுவாங்க, இல்லை பட்டாதான் திருந்தணும் அப்படின்னு, பட்டுதான் திருந்தணுமா அப்படின்வாங்க. பட்டுதான் திருந்தணும் நமக்கு அவசியமே இல்லை. பிரச்சனைகள் வருகிற பொழுது அதை கண்டு நம்ம பிரச்சனை வருவதற்கு சில காரணங்கள் இருக்கும். அந்த காரணங்களை நாம் அறிந்து அவைகளை விட்டு என்ன செய்ய வேண்டும், காரணங்களை நாம் நீக்க வேண்டும். அப்படி இல்லாவிட்டால் நாம் அப்படியே நாம் செய்கிறதுனால இந்த பிரச்சனைகளை பட்டு திருந்துவதே. சில பேர் அடுத்தவருடைய வாழ்க்கையை பார்த்து, இவர் இப்படி தவறு செய்தார், அதனாலே அவருக்கு இப்படி நடந்தது, இப்படி அவர் பேசினார் அதனால இப்படி நடந்தது, இப்படி மனமேட்டிமையாக நடந்து கொண்டார் அதனால இப்படி நடந்தது என்று இவர் இப்படி அவிசுவாசமாகவே பேசிக்கொண்டிருந்தார் அதனால அவருடைய வாழ்க்கையில் இப்படி நடந்தது, அல்லது இவர் தான் மனம் போன போக்கிலே கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்காமல் மனம் போன போக்கிலே ஜீவித்தார் அதனால அவர் வாழ்க்கையில் இப்படி நடந்தது என்று சொல்லி சிலருடைய வாழ்க்கையை பார்த்தும் தெரிந்து கொள்கிறவர்கள் இருக்கிறார்கள். இவர்கள் படாமலேயே தெரிந்து கொள்பவர்கள். பிரச்சனைகள் உங்களுக்கு வருகிற பொழுது நீங்கள் ஒன்று தெரிந்து கொள்ள வேண்டும், இந்த பிரச்சனைகள் உங்களை மேற்கொள்ளாது. இந்த பிரச்சனைகளுக்கு உங்கள் மீது வல்லமை கிடையாது. இந்த பிரச்சனைகள் வெறும் மாயையே. மாயை என்றால் நிரந்தரமானதல்ல. இப்பொழுது வந்திருக்கிறது கூடிய சீக்கிரமாக மறைந்து விடும். பிறகு பார்த்தீங்கன்னா அந்த 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 பிரச்சனையே இல்லாமலே இருக்கும். அதான் மாயை இல்லாமலே போய்விடும் என்று நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. அதற்கு பதிலாக அந்த பிரச்சனையிலேயே பெரிதாக பாராட்டி சதா அதை குறித்தே சிந்தித்து கொண்டு அதை பற்றி நீங்கள் பேசிக்கொண்டு மற்றவர்களோடு அதை பற்றி பேசிக்கொண்டு இருந்தீர்கள் என்றால் அந்த பிரச்சனைக்கு நீங்கள் வல்லமை கொடுக்கிறீர்கள் என்று அர்த்தம். பிரியமானவர்கள், நீங்களாக அதுக்கு வல்லமை கொடுத்தால் என்று அது உங்கள் வாழ்க்கையிலே கிரியை செய்ய முடியாது. ஹல்லேலூயா. ஆமென். எனவே எனக்கும் வருகிற பிரச்சனைகளை குறித்து நான் சிந்திக்கிற பொழுது அந்த பிரச்சனைகளை விட எனக்குள்ளே இருக்கக்கூடிய தேவ வல்லமை மிகவும் பெரியது, தேவ பிரசன்னம் மிகவும் பெரியது, தேவனுடைய கிருபை மிகவும் பெரியது என்று நான் அறிந்திருக்கிறேன் பிரியமானவர்களே. எனவே பிரச்சனைகள் என்னை மேற்கொள்ள முடியாது. அதே போலவே நீங்களும் சிந்தியுங்கள், உங்களுடைய வாழ்க்கையிலும் பிரச்சனைகள் உங்களை மேற்கொள்ள முடியாது. எனவே நான் பிரச்சனைகளை குறித்து அதிகம் சிந்திக்காமல் பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய திவ்ய வல்லமை, தேவனுடைய வல்லமை எனக்குள்ளே இருக்கிறது என்று நினைத்து சதா அதை நான் துதித்து கொண்டு அந்த பிரச்சனைலாம் ஒன்றுமில்லை ஆண்டவர், இது எளிதாக போய்விடும் என்று சொல்லி நான் சிந்தித்து கொண்டு விசுவாசத்தோடு கூட இருக்கிற பொழுது கொஞ்ச நாட்கள் பார்த்தால் அந்த பிரச்சனை இழ்பொருளாவதை பார்க்கிறேன். அதே போலவே நீங்களும் செய்து உங்களுடைய பிரச்சனைகளை நீங்கள் மாற்ற முடியும். எனவே நீங்கள் உங்கள் பிரச்சனைகளை கண்டு நீங்கள் ஓடி ஒழிய தேவையில்லை, அல்லது அதை கண்டு நீங்கள் பயப்பட தேவையில்லை, அல்லது அதை குறித்து நீங்கள் சதா நீங்கள் பேசிக்கொண்டிருக்க தேவையில்லை. அதை குறித்து நீங்கள் மனம் வேதனைப்படவோ அல்லது மனதிலே நீங்கள் ஆத்திரப்படவோ அவசியமில்லை. ஹல்லேலூயா. ஒருவேளை நீங்கள் கூறலாம், எனக்கு வந்தது போல என்னுடைய பிரச்சனை போல வேறு ஒருவருக்குமே வந்திருக்காது என்று சொல்லி நீங்கள் நினைக்கலாம். இதே போலத்தான் உலகத்திலே ஒவ்வொருவரும் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள், தேவனும் நானும் ஒன்றாய் இருக்கிறோம் என்று சொல்லி நினைத்துதான் ஒவ்வொரு நாளும் நான் தேவனுடைய சந்தோஷம், சமாதானம், அவருடைய வெற்றி, அவருடைய தெய்வீக சுகம் எல்லாவற்றையும் நான் அனுபவித்துக் கொண்டு வருகிறேன். அதே போலவே நீங்களும் அனுபவிக்க முடியும். பிரியமானவர்களே, நான் ஒரு புத்தகத்தை வாசித்த பொழுது அதிலே ஒரு தேவனுடைய ஊழியக்காரர் சொல்லி இருந்தார். அவர் ஊழியர்களை செய்து கொண்டிருக்கிற பொழுது அநேகமான அவருடைய நன்றாக கர்த்தருக்குள்ளே ஜெபித்து வேதம் வாசித்து மற்ற எல்லா காரியங்களும் அவர் சரியாக செய்து கொண்டும் மற்றவர்களுக்கு போதித்து கொண்டும் இருந்தார். அப்படி இருந்த பொழுதும் கூட அவருடைய வாழ்க்கையிலே பிரச்சனைகள் தீர்ந்தபடில்லை. எப்பொழுதும் பிரச்சனைகள், பல பிரச்சனைகள், ஊழியத்திலே பிரச்சனைகள், குடும்பத்திலே பிரச்சனைகள், பொருளாதாரத்திலே பிரச்சனைகள், உடல் நலனிலே பிரச்சனைகள் என்று அவருக்கும் வந்து கொண்டுதான் இருந்தது. அப்பொழுதும் அவர் நினைத்தார், நான் மற்றவர்களுக்கு போதித்துக் கொண்டிருக்கிறேனே, எனக்கு ஏன் இப்படி நடக்கிறது, எனக்கும் என்னுடைய வாழ்க்கையிலே ஏன் அப்படி நடக்கிறது, ஏன் இதில் வெற்றி இல்லாமல் இருக்கிறேன் என்று சொல்லி மிகவும் சிந்தித்துக் கொண்டே இருந்தார். அப்பொழுது ஒரு நாள் அவர் என்ன செய்தார் என்றால், தேவனுடைய சமூகத்தில் அமர்ந்து, ஆண்டவரே இதற்கு எனக்கு பதில் கொடுங்கள், எப்பொழுது நான் ஊழியம் செய்து கொண்டிருந்தாலும் கூட அநேக நேரங்களிலே எனக்கு பிரச்சனைகள் ஓய்ந்தபடிலேயே ஏன் இப்படி நடக்கிறது, நான் எதுவும் தவறாக நான் செய்து கொண்டிருக்கிறேனா, அல்லது நான் தவறாக தியானம் பண்ணி கொண்டிருக்கிறேனா, தவறாக நான் போதித்துக் கொண்டிருக்கிறேனா என்று சொல்லி தியானம் செய்தார். அப்பொழுது அவர் தேவனுடைய பாதத்திலே மனத்தாழ
மனத்தாழ்மையோடு இருந்த பொழுது கர்த்தர் அவருக்கு சில சத்தியங்களை வெளிப்படுத்தினார். மனத்தாழ்மையோடு கர்த்தருடைய பாதத்தில் அமர்ந்திருந்து, கர்த்தாவே நான் ஒன்றுமில்லை, நான் என்னால் செய்யக்கூடியது ஒன்றுமில்லை என்று சொல்லி அவர் அமைதியாக அதே நேரத்தில் மனத்தாழ்மையோடு கர்த்தருடைய பாதத்திலே காத்திருக்கிற பொழுதுதான் கர்த்தர் அவருக்கு பல ரகசியங்களை வெளிப்படுத்தினார். பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில பிரச்சனைகள் வருகிற பொழுது நான் இதை செய்வேன், அதை செய்வேன், அப்படி செய்வேன் என்று சொல்லி நாம நினைத்து கொண்டு அல்லது மற்றவர்களோடு தர்க்கம் செய்து கொண்டு பல பிரச்சனைகளை மாற்ற நீங்கள் பல திட்டங்களை நீங்கள் எடுக்கலாம். ஆனால் நான் ஒன்றுமில்லை ஆண்டவரே, என்னாலே ஒன்றுமில்லை, உங்களாலே எல்லாம் கூடும், இந்த பிரச்சனைகள் மாற்ற நீர் ஒருவரே போதும் என்று சொல்ற சிந்தனையோடு கூட நாம் தேவனுடைய பாதத்திலே மனத்தாழ்மையோடு இருக்கிற பொழுது, ஜெபிக்கிற பொழுது, அவர் காத்திருக்கிற பொழுது கர்த்தர் என்ன செய்கிறார்? பல நல்ல ஆலோசனைகளை உங்களுக்கு தருகிறார். அதை நான் வேதத்தின் வழியாக உங்களுக்கு நான் சில வாக்கியங்களை உங்களுக்கு சொல்ல போகிறேன். அல்லேலூயா. எனவே பிரியமானவர்களே, தேவனிடத்திலே அவர் மனத்தாழ்மையோடு அமர்ந்திருந்த பொழுது கர்த்தர் அவருக்கு பிரச்சனைகளிலிருந்து வெளிவருவதற்கு, அந்தந்த பிரச்சனையிலிருந்து அப்பப்போது அதிலிருந்து வெளிவருவதற்கு ஏற்ற நல்ல ஆலோசனைகளை ரகசியங்களையும் கர்த்தர் சொல்லிக் கொண்டிருந்தார். ஹல்லேலூயா. எனவே தேவன் தம்மிடத்தில் கிட்டி சேர்ந்திருக்கிறவர்களுக்கு வெளிப்படுத்துகிற காரியங்களை சங்கீதம் 25வது சங்கீதத்தின் மூலமாக நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். சங்கீதம் 25, சங்கீதம் 25 8வது வசனம், பாவிகளுக்கு வழியை தெரிவிக்கிறார். அடுத்ததாக சங்கீதம் 25:9, சாந்த குணம் உள்ளவர்களுக்கு தமது வழியை போதிக்கிறார். அடுத்து சங்கீதம் 25:12, கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் எவனோ அவனுக்கு தாம் தெரிந்து கொள்ளும் வழியை போதிப்பார். அடுத்து பாருங்க, சங்கீதம் 25:14, கர்த்தருடைய ரகசியம் அவர்களுக்கு பயந்தவர்களிடத்தில் இருக்கிறது, அவர்களுக்கு தம்முடைய உடன்படிக்கையை தெரிவிக்கிறார். இப்படிப்பட்ட மேலே சொன்ன வசனங்களை நீங்கள் ஆராய்ந்து பாருங்கள். இதில் எல்லாவற்றிலும் முதலாவது கர்த்தர் பாவிகளுக்கு தமது வழியை தெரிவிக்கிறார். பாவிகள் என்ன செய்வதிலிருந்து வெளிவர முடியவில்லை என்று சொல்லி கர்த்தருடைய பாதத்தில் காத்திருந்த அவர் அதிலிருந்து வெளிவருவதற்குரிய வழிகளை தெரிவிக்கிறார் என்று பார்த்தோம். சாந்த குணம் உள்ளவர்களுக்கு வழியை போதிப்பார் என்று பார்த்தோம். கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷனுக்கு அவர் தாம் தெரிந்து கொள்ளும் வழியை, கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில தெரிந்து கொண்ட வழிகளை சொல்லுவார் என்று சொல்லி பார்த்தோம். அவருடைய ரகசியம் பயந்தவர்களிடத்தில் இருக்கிறது, அவர்களுக்கு தம்முடைய உடன்படிக்கை அவர் தெரியப்படுத்துகிறார் என்று சொல்லி பார்த்தோம். எனவே நம்முடைய தேவன் மிகவும் பெரியவர், அவர் ஆலோசனை கர்த்தராக இருக்கிறார். பிரியமானவர்களே, நம்முடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு எதுவும் அவருக்கு தெரியாமல் இல்லை. பிரியமானவர்களே, நாம் அவரிடத்திலே மனத்தாழ்மையாக வருகிற பொழுது, ஜெபிக்கிற பொழுது, வேதம் வாசிக்கிற பொழுது, காத்திருக்கிற பொழுது கர்த்தர் பல காரியங்களை உங்களுடைய வாழ்க்கையிலே பிரச்சனைகளில் இருந்து வெளிவருவதற்கு சொல்லிக் கொடுக்கிறார். ஹல்லேலூயா. வேதத்தின் வார்த்தைகள் மூலமாக அல்லது தேவனுடைய மனிதர்கள் மூலமாக அல்லது நீங்கள் ஒரு சில பிரசங்கங்களை கேட்பதன் மூலமாக கர்த்தருடைய வார்த்தையிலிருந்து அவர் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறார். ஹல்லேலூயா. ஆமென். பிரியமானவர்களே, சாதாரணமாக பிரச்சனைகள் ஏற்படுகிற பொழுது மக்கள் என்ன செய்கிறார்கள்? யாராவது தீர்க்கதரிசிகளை தேடி ஓடுவார்கள். என்னுடைய வாழ்க்கையில் இப்படி பிரச்சனை நடந்து கொண்டிருக்கிறது, இதற்கு கர்த்தர் என்ன சொல்கிறார் என்று சொல்லி தீர்க்கதரிசிகளை நாடி ஓடி செல்கிற மக்களை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். இரண்டாவதாக தேவனுடைய மனிதர்களிடம் போய் எனக்காக ஜெபியுங்கள் என்று சொல்லுகிற மக்களையும் நீங்கள் பார்த்திருப்பீர்கள். ஆம் பிரியமானவர்களே, இதையெல்லாம் தேவைதான். ஆனால் பிரச்சனைகளுக்குரிய வழிகளை, பிரச்சனையிலிருந்து மீண்டு கொள்ளக்கூடிய வழிகளை நாம் நாமே தேவனிடத்தில் போய் கற்றுக்கொள்ள வேண்டும் அல்லது கேட்க வேண்டும், அவருடைய ஆலோசனைகள் கேட்க வேண்டும் என்பதே தேவனுடைய விருப்பமாக இருக்கிறது. பிரியமானவர்களே, எனவே நீங்கள் அப்படியாக தேவனுடைய பாதத்திலே அமர்ந்து அந்த பிரச்சனைகளை மேற்கொள்ளக்கூடிய வழிகளை நீங்கள் கற்று அதிலிருந்து முழுவதுமாக வெளிவர வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். ஆமென். ஹல்லேலூயா. அது மட்டுமல்ல, அந்த பிரச்சனைகளை மேற்கொள்ளும் அளவுக்கு உங்களுக்கு சக்தியையும் பலனையும் ஞானத்தையும் தருவதற்கு பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே கிரியை செய்ய வல்லமை உள்ளவராக இருக்கிறார், விருப்பம் உள்ளவராக இருக்கிறார். எனவே நீங்களே உங்களுடைய பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு கர்த்தருடைய பாதத்திலே காத்திருந்து தாழ்மையோடு நீங்கள் ஜெபிக்கிற பொழுது கர்த்தர் உங்களுக்கு இந்த பிரச்சனை எதனால் வந்தது, எப்படி மேற்கொள்ளலாம் என்று உங்களுக்கு ஆலோசனை தருவார். ஹல்லேலூயா. இந்த பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய வழிகளை நீங்கள் கேட்பதோடு முடிந்து விடுவதில்லை, அதை நீங்கள் கடைபிடிக்க வேண்டும். ஹல்லேலூயா. எனவே நான் சொல்ல போகிற இந்த சில காரியங்களை நீங்கள் மேற்கொள்வதன் மூலம் உங்களுடைய பிரச்சனைகளை நீங்கள் தீர்த்து கொள்ள முடியும்.
முதலாவது பகை, விரோதம், மனக்கசப்பு போன்றவைகளை நீங்கள் விலக்கி, அதை உங்களுக்குள்ளே அனுமதிக்காமல் அதை உங்களை விட்டு விலக்கி மேலான வழியை, அதாவது அன்பு வழியை நீங்கள் தேர்ந்தெடுப்பதன் மூலமாக பிரச்சனைகளை நீங்கள் மேற்கொள்ள முடியும். பிரியமானவர்களே, இரண்டாவதாக பெருமை, மேட்டுமை போன்ற காரியங்களை உங்களை விட்டு அகற்றுகிறதன் மூலமாகவும் பிரச்சனைகளை நீங்கள் தேர்வு கொள்ள முடியும். மூன்றாவதாக என்னவென்றால், நீங்கள் ஏக சிந்தையோடு கர்த்தருடைய பாதத்தில் காத்திருக்கிற பொழுதும் நீங்கள் அதை தீர்க்க முடியும். நான்காவதாக தேவனிடம் நன்றியுடன் நீங்கள் நடந்து கொள்கிற பொழுதும் நீங்கள் தீர்க்க முடியும். எனவே இந்த பிரச்சனைகளை தீர்க்கிறதுக்கு நான் என்ன சொன்னேன்னா, முதலாவது பகை, விரோதம், மனக்கசப்பு போன்ற உங்கள் மனதில் இருக்கிறதா, அதை நீங்கள் முதலாவது அகற்றிவிட்டு அன்பு செலுத்த ஆரம்பிங்கள். உங்களை பயக்கிறவர்களை, விரோதிக்கிறவர்கள் எல்லோரையும் நீங்கள் அன்பின் மேலான வழியை நீங்கள் தேர்ந்தெடுத்து அன்பு செலுத்துவதன் மூலமாகவே நீங்கள் என்ன செய்ய முடியும், முழுவதுமாக நீங்கள் அதை மேற்கொள்ள முடியும். இரண்டாவதாக மனமேட்டிமை, பெருமை போன்றவற்றை நீங்கள் அகற்ற வேண்டும். பெருமை, மனமேட்டிமை போன்றவற்றை நீங்கள் அகற்ற வேண்டும். அடுத்து ஏக சிந்தையோடு கர்த்தருடைய பாதத்தில் காத்திருக்க வேண்டும். நான்காவதாக கர்த்தர் இம்மட்டும் செய்த நன்மைகளுக்காக நன்றியோடு நாம் நடந்து கொள்ள வேண்டும். அதாவது முறுமுறுத்தல் எல்லாம் இல்லாமல் நாம் நடந்து கொள்ள முடியும். இப்படி செய்கிற பொழுது நீங்கள் பிரச்சனைகளை நீங்கள் தவிர்க்க முடியும். ஹல்லேலூயா. பொதுவாக பிரச்சனைகள் ஏற்படுவதற்குரிய காரணங்கள் நிறைய இருக்கின்றன. அதுல வந்து முக்கியமானவைகள் 5 முக்கியமானவர்களே. முதலாவது பிசாசின் ஆவிகள், இரண்டாவது சூழ்நிலைகள், மூன்றாவது நிர்விசாரம், நான்காவது அவிசுவாசம், ஐந்தாவது தேவனோடு உள்ள ஐக்கிய குறைவு. ஸோ இந்த நம்முடைய பிரச்சனைக்கு முக்கியமாக இந்த 5 வகையாக நம்ம சொல்லலாம். நமது பிரச்சனைகளுக்கு ஒரு காரணம் இருக்கிறது என்று முதலாவதாக நாம் உணர வேண்டும். அதை உணர்ந்து நாம் என்ன செய்ய வேண்டும், அந்த பிரச்சனைக்கான காரணம் என்ன என்று கண்டுபிடித்து அதை முதலாவது நாம் ஒத்துக்கொள்ள வேண்டும். நிறைய பேர் இல்லை, இது இல்லை, அது இல்லை, அது இல்லை, இது இல்லை பிரச்சனை காரணம் இல்லை, அதில் பிரச்சனைக்குள்ள காரணத்தையும் அவங்க என்ன செய்வாங்க, மறுப்பாங்க இல்லையா? அப்படி இல்லாமல் பிரச்சனைக்குள்ள காரியத்தை கண்டுபிடித்து, அதாவது அந்த காரணத்தை கண்டுபிடித்து அதை நீங்கள் என்ன செய்ய வேண்டும், முதலாவது ஒத்துக்கொள்ள வேண்டும். அது மட்டுமல்ல, இரண்டாவதாக நீங்கள் எப்பொழுதும் ஆவி, ஆத்மா, சரீரத்தை இயேசுவின் ரத்தத்தினாலே நீங்கள் சுத்திகரிக்க வேண்டும். ஒவ்வொருவரையும் ஆண்டவர் ரத்தத்தினாலே சுத்திகரிக்கிற பிரச்சனைகள் தொடர்ந்து பிசாசின் கிரியல் இருந்துச்சுன்னா அது உங்களை டிஸ்டர்ப் பண்ணும். அதுக்காக இயேசு கிறிஸ்துவின் வலிமையுள்ள ரத்தத்தினாலே ஆவி, ஆத்மா, சரீரம் முழுவதையும் நான் கழுவுகிறேன், சுத்திகரிக்கிறேன் என்று சொல்லி நாம் சொல்ல வேண்டும். முதலாவது காரணம் பொல்லாத ஆவிகள். இந்த பொல்லாத ஆவிகள் நம்முடைய வாழ்க்கையில நாம் கிறிஸ்துவை, அதாவது நாம் நல்ல ஒரு வாழ்க்கை வாழ முடியாமல் வளமான வாழ்வை செய்ய விடாதபடிக்கு அது ரொம்ப தடையாக இருக்கும். இந்த பொல்லாத ஆவிகளை நாம் இனம் கண்டுபிடித்து அதை இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே அதை கட்டி அப்புறப்படுத்த வேண்டும். பிரியமானவர்களே, கர்த்தர் பொல்லாத ஆவிகளை நிர்மூலமாக்க, அந்த ஆவிகள் நம்ம வாழ்க்கையில் கிரியை செய்யாதபடி தடுக்க நமக்கு அதிகாரமும் வல்லமையும் கொடுத்திருக்கிறார். எனவே நாம் கட்டுவது கட்டப்பட்டு இருக்கும், கட்டவிழ்ப்பது கட்டவிழ்க்கப்பட்டிருக்கும் என்ற வசனத்தின்படி இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினால் என் வாழ்க்கையை கிரியை செய்கிறேன். எல்லா பொல்லாத ஆவிகளும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நான் கட்டுகிறேன். என் ஊழியத்திற்கு விரோதமாய் கிரியை செய்கிற எல்லா பொல்லாத ஆவிகளும் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே கட்டுகிறேன். என்னுடைய ஆரோக்கியத்திற்கு தடையா இருக்கிற எல்லா பொல்லாத ஆவிகளும் இயேசுவின் நாமத்தில் கட்டுகிறேன். என் குடும்ப சமாதானத்திற்கு தடையா இருக்கிற எல்லா பொல்லாத ஆவிகளும் இயேசுவின் நாமத்தில் கட்டுகிறேன் என்று சொல்லி நீங்கள் ஜெபிக்க வேண்டும். ஹல்லேலூயா. அப்படியாக நீங்கள் அது மட்டுமல்ல, சர்வாயுத வர்க்கத்தை நாம் தரித்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி எபேசியர் 6ஆம் அதிகாரத்திலே நாம் 11வது வசனத்திலே நாம் பார்க்கிறோம். அதே போலவே நாம் சர்வாயுத வர்க்கத்தை நாம் அணிந்து கொள்ள வேண்டும். இந்த சர்வாயுத வர்க்கம், ஆவிக்குரிய யுத்தம் பற்றி நான் அடுத்ததாக தனியாக ஒரு தொடர் கொடுக்கிறேன். இப்பொழுது அதை படித்து நீங்கள் அதன்படி உங்கள் வாழ்க்கையில நீங்கள் அந்த வசனத்தின்படி நீங்கள் அந்த ஆவிக்குரிய, அதாவது சர்வாயுத வர்க்கத்தை நான் அணிந்து கொண்டிருக்கிறேன் என்று பார்த்து நீங்கள் செய்ய வேண்டும். அவ்வளவுதான். இந்த 2 காரியங்கள். ஒன்று, அது இயேசு கிறிஸ்துவின் வல்லமையை நாம் கட்டி ஜெபிக்க வேண்டும். இரண்டாவதாக தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை அணிந்து கொள்ள வேண்டும். எபேசியர் 6ஆம் அதிகாரம் 10 வரும். அதை பார்த்து நீங்கள் படித்து அது எல்லாவற்றையும் நீங்கள் அணிந்து கொண்டவர்களாக சத்தியம் என்னும் கச்சை, நீதி என்னும் மார்க்கவசம், ரட்சணியம் என்னும் தலை சீரா என்று சொல்லி நீங்கள் அது இருக்கும். அதெல்லாம் நீங்கள் உங்கள் வாழ்க்கையில கடைபிடிக்க வேண்டும். இது பிசாசனுடைய அந்தகார சக்தியின் வல்லமையிலிருந்து நம்மை பாதுகாக்க, அந்தகார சக்தியின் வல்லமையில நம் வாழ்க்கையை விட்டு விரட்ட இது உதவுகிறது. பிரியமானவர்களே, ஹல்லேலூயா. இரண்டாவதாக நாம் பார்த்தோம் சூழ்நிலைகள். இப்ப சூழ்நிலைகள் பலவிதமாக இருந்தாலும், பிரச்சனைகள் தோன்றினாலும், நீங்கள் உங்கள் விசுவாசத்தினாலும் விசுவாச அறிக்கையினாலும் இந்த சூழ்நிலைகளை நீங்கள் மாற்ற முடியும். ஹல்லேலூயா. எப்படிப்பட்ட சூழ்நிலைகளும் எதனால மாற்ற முடியும்? விசுவாச வார்த்தைகள், விசுவாசமான வாக்கு தத்தங்களை உங்கள் வாயினால அறிக்கையிடுகிற பொழுது மாற்ற முடியும். அது அநேக தொடர்களை நான் சொல்லியிருந்தேன். நம்மளுடைய
பாஸ்டர் அவர் யாரது கென்னத் ஹேகன் பெரிய போதகர், அவரும் அவருடைய வாழ்க்கையிலே பிரச்சனைகள் வருகிற பொழுது அவருக்கு நோய் வந்து அவர் பக்கவாத நோயினாலே அவருடைய கைகள் கால்கள் கொஞ்சம் கொஞ்சமாக இழுத்து கொண்டிருந்த பொழுது அவர் வேத வசனத்தை இயேசு தழும்புகளால் சுகமானீர் என்று சொல்லி அதையே வியாதியை பார்க்காமல் அவர் வசனத்தை சொல்லி 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 இது பண்ணால் அது கொஞ்சம் கொஞ்சமாக இழுத்து கொண்டிருந்தது, கொஞ்சம் கொஞ்சமாக சரியாக ஆனது. அதை திருப்பி திருப்பி அந்த வசனத்தை சொல்ல என்று சொல்லி பார்த்தோம். ஏனென்றால் அந்த வேத வசனத்திலே உயிர் உண்டு, ஜீவன் உண்டு. அதை திரும்பமாக விசுவாசத்தோடு அறிக்கையிடுகிற பொழுது, எனவே உங்களுடைய சூழலுக்கு எதுவாக இருந்தாலும் என்னை மேற்கொள்ளாது என்று சொல்லி வேத வசனத்தை நீங்கள் விசுவாசத்தோடு அறிக்கையிடுகிற பொழுது வெற்றி கிடைக்கும். சரியா? நீர்விசாரம் அசட்டையும் நம்முடைய வாழ்க்கையில இருக்கக்கூடாது பிரியமானவர்களே. நீர்விசாரம் அசட்டை என்றால் தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற இந்த அருமையான இந்த வாழ்க்கையிலே, கிறிஸ்தவ வாழ்க்கையில மிகவும் ஜாக்கிரதை உள்ளவர்களாக நாம் இருக்க வேண்டும். நாம் என்ன செய்ய வேண்டும், எந்த ஒழுங்கை கடைபிடிக்க வேண்டும், நாம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி பலவிதமான சட்டத்திட்டங்கள், பலவிதமான காரியங்கள் உங்கள் மத்தியில் பகிர்ந்து கொண்டேன். வேத வசனத்திலும் அநேகமாக காணப்படுகிறது. அப்படிப்பட்ட காரியங்களை நீங்கள் சரியாக ஒழுங்காக நீங்கள் கடைபிடித்து வர வேண்டும். நீர்விசாரமாக அஜாக்கிரதையாக என்ன ஏதோ நடந்து போயிட்டு கொண்டு இருக்க, நான் செய்கிறபடி செய்து கொண்டிருப்பேன் என்று இல்லாதபடிக்கு இந்த காரியங்களை நீங்கள் சற்று சிந்தித்து உங்கள் வாழ்க்கையை கடைபிடிக்கிற பொழுது உங்களுக்கு பிரச்சனைகள் வராமல் நீங்கள் தடுக்க முடியும். ஏனென்றால் வேதவசனம் சொல்லுகிறது, சங்கீதம் 106:24 சங்கீதம் 106:24 வாசிக்கிறோம், இச்சிக்கப்படத்தக்க கானான் தேசத்தை அசட்டை செய்தார்கள். அப்ப கானான் தேசத்தை வந்து இச்சிக்கப்படத்தக்க ஒரு நல்ல கானான் தேசத்தை யார் அசட்டை செய்தாங்க? இஸ்ரேல் மக்கள் அசட்டை செய்தார்கள். அப்படியாக நாம் இல்லாதபடி நமக்கு கர்த்தர் கொடுத்த இச்சிக்கப்படத்தக்க ஒரு சந்தோஷமான சமாதானமான கிறிஸ்தவ வளமான வாழ்வை நாம் என்ன செய்யக்கூடாது? அசட்டையாக இருக்கக்கூடாது. ஹல்லேலூயா, ஆமென். அடுத்ததாக 4வதாக அவிசுவாசம். இந்த அவிசுவாசம் பிரியமானவர்களே உங்கள் வாழ்க்கையில் இருந்தால் பல குழப்பங்கள் பிரச்சனைகளும் ஏற்படத்தான் செய்யும். அதாவது தேவனுடைய வார்த்தை சொல்வதற்கு விரோதமாக நாம் கேட்பவைகளையும் பார்ப்பவைகளையும் உணர்ச்சியிலே தோன்றுகிறவைகளையும் மட்டும் நாம் மனிதர்கள் சொல்லுகிறவைகளையும் நாம் மட்டும் சிந்தித்துக் கொண்டு அதன் வழியே நடந்தால் அதுவே அவிசுவாசமாகும். அது மட்டுமல்லாமல் விசுவாசமாக நாம் கண்ணால் பார்க்காவிட்டாலும் காதால் கேட்காவிட்டாலும் தேவன் என்ன சொல்லுகிறார், வேத வசனம் என்ன சொல்லுகிறது என்பதை நாம் விசுவாசித்தால் அதுதான் விசுவாசம். ஹல்லேலூயா. எனவே அநேக நேரங்களில் அவிசுவாசமாக மற்றவர்கள் சொல்வதை மாதிரி பார்த்து மற்றொரு வாழ்க்கையில் நடப்பதையுமே நீங்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள், நடந்து கொண்டிருக்கிறீர்கள் அல்லவா? எனவே அதை நம்ம மாற்றுவதனாலே நாம் பிரச்சனைகளை தவிர்க்க முடியும். அடுத்ததாக தேவனோடுள்ள உறவு. தேவனோடுள்ள உறவு நம்மிடத்திலே குறைகிற பொழுது நீங்கள் தேவனோடு நீங்கள் அடிக்கடி ஜெபிக்கிறது, பைபிள் வாசிப்பது, அவரோடு நேரத்தை செலவழிப்பது, அமர்ந்திருப்பது போன்ற காரியங்களை நீங்கள் செய்கிற பொழுது கர்த்தர் உங்களிடம் பேச முடியும். உங்களிடம் என்ன காரியங்கள் உங்கள் குறைவுகளை மாற்ற முடியும், எந்த பிரச்சனையிலிருந்து பிரச்சனை நடந்து கொண்டிருக்கிறது எப்படி மாற்றுவது என்று அவர் உங்களுக்கு ஆலோசனை கொடுக்க முடியும் பிரியமானவர்களே. எனவே தேவனோடு உள்ள ஐக்கியம் குறைவும் உங்கள் வாழ்க்கையில பிரச்சனைகளை ஏற்படுத்த முடியும். அதே போல பிரியமானவர்களே, நாம் தேவனுடைய பாதத்திலே அமர்ந்திருக்கிற பொழுது அவருடைய பரிசுத்தம், அவருடைய வல்லமை, அவருடைய திவ்ய சுபாவங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே வெளிப்படக்கூடியதாக இருக்கிறது பிரியமானவர்களே. இப்ப நாம் மேற்கொண்ட காரியங்களை நீங்கள் ஆராய்ந்து பார்த்து எந்த காரியத்தில் நாம் வீக்காக இருக்கிறோம், எந்த காரியத்திலே நாம் வந்து சரியாக இல்லை, எந்த காரியம் இந்த பிரச்சனைக்கு காரணமாக இருக்கிறது என்பதை கண்டுபிடித்து அதை நீங்கள் சுலபமாக சரி செய்து கொள்ளலாம். ஹல்லேலூயா. அது மட்டுமல்ல, ஒவ்வொரு பிரச்சனைக்கும் ஒரு பலவீனமான பகுதி உண்டு பிரியமானவர்களே. அந்த பலவீனமான பகுதி பாருங்க, தேங்காயை உடைக்கிற பொழுது பார்த்தீங்கன்னா தேங்காயை வந்து உடைப்பாங்க, உடனே டப்புன்னு ஒரு உடைச்சோடனே அது உடையாது. அப்போ சுற்றி அவங்க வந்து உடைப்பாங்க. ஸோ ஏதாவது ஒரு இடம் வந்து பலவீனமாக இருக்கும், அந்த இடத்துல டப்புன்னு அடிச்சு நினைச்சோம் அது வந்து உடைந்து விடும். எனவே கடினமான அந்த தேங்காயை கூட உடைப்பதற்கு ஒரு இடம் இருக்கிறது அல்லவா? அதே போல கடினமான பிரச்சனைகள் உங்கள் வாழ்க்கையில் இருந்தாலும் அதிலும் அது ஒரு பலவீனமான பகுதி அதிலே காணப்படும் பிரியமானவர்களே. எனவே நீங்கள் நான் மேலே சொன்ன காரியங்கள் பிசாசின் அந்தாரசத்தின் வல்லமைகள், அடுத்ததாக சூழ்நிலைகள், நேர்விசாரம், அவிசுவாசம், அடுத்து தேவனோடுள்ள ஐக்கியக்குறைவு, இதில் எது இருக்கிறது தவறு என்று சொல்லி பார்த்து நீங்கள் சரி செய்கிற பொழுது உங்களுடைய என்ன செய்யும், அந்த பிசாசினுடைய வல்லமை கட்டுப்படுவதை, உடைக்கப்படுவதை நீங்கள் காண்பீர்கள். ஹல்லேலூயா, ஆமென். பயங்கரமான கோலியாத்து தெரியும். இந்த பயங்கரமான கோலியாத்தை பார்த்து பிரியமானவர்களே, சவுல் முதல் கொண்டு எல்லோருமே என்ன செய்தார்கள், அதற்காக அவர்கள் பயந்து கொண்டிருந்தார்கள் அல்லவா? எப்படி அந்த கோலியாத்தை முறியடிப்பதன் ஒவ்வொரு நாளும் பயந்து கொண்டிருந்தார்கள். ஆனால் அதிலே தாவீது என்ற அந்த சிறுவன் வந்தான். அவன் அந்த கோலியாத்தினுடைய அந்த பயங்கரமான கோலியாத்திலே ஒரு பலவீனமான இடம் இருப்பதை கண்டுபிடித்தான். என்ன? அவனுடைய நெத்தி மறைக்கப்படாமல் இருப்பதை கண்டுபிடித்தான் பிரியமானவர்களே.
பிரச்சனைகள் வருவதன் மூலமாக தான் நாம் தேறினவர்களாக மாற முடியும் என்ற உண்மையும் நான் உணர்ந்தேன் பிரியமானவர்களே. பிரச்சனைகள் பல என் வாழ்க்கையில வந்திருந்த பொழுது அதை நான் கர்த்தருடைய கிருபையினாலே இதை தாண்டி மேற்கொண்டு வந்ததினாலே ஜெபிக்கிற அநேக மக்களுக்கு, பிரச்சனைகளோடு வருகிற அநேக மக்களுக்கு, கண்ணீரும் கவலையுமாக வருகிற அநேக மக்களுக்கு நல்ல ஆறுதலான வார்த்தைகளும் ஆலோசனையும் கொடுக்க முடிகிறது. எனவே நாம் பிரச்சனையை கண்டு பயந்து விடாமல் அந்த பிரச்சனைகளை நாம் தோழர்களாக கருதி அந்த பிரச்சனையிலிருந்து வெளிவருவதற்கேற்ற காரியங்களை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். பிரச்சனைகள் இல்லாமல் இந்த உலகத்தில் யாரும் இல்லை. பிரச்சனைகள் வரத்தான் செய்யும். ஆனால் பிரச்சனைகளை நீங்கள் மேற்கொள்ள முடியும். பிரச்சனைகள் உங்களை மேற்கொள்வதற்கு வல்லமை கிடையாது. அது மட்டுமல்ல, பிரச்சனைகள் வெறும் மாயை, அதுவும் அது வந்த விதமாகவே போய்விடும் என்று நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். அதற்கு பதிலாக பிரச்சனைகளை பற்றி பெரிதாக நினைத்து கொண்டு அதையே சதா பேசிக்கொண்டு அதை மற்றவர்களோடு பேசிக்கொண்டு அந்த பிரச்சனைகளுக்கு நீங்கள் வல்லமை கொடுப்பீர்களானால் அந்த பிரச்சனை பெரிதாக மாற வல்லமை உண்டு. எனவே இந்த பிரச்சனைகளை அதை குறித்து சிந்திக்காமல் நீங்கள் தேவனை நோக்கி நீங்கள் துதித்து உங்களுக்குள்ளே இந்த பிரச்சனையை மாற்றக்கூடிய வல்லமை இருக்கிறது என்பதை நீங்கள் உணர்ந்தவர்களாக நீங்கள் ஜீவிக்கிற பொழுது நீங்கள் பிரச்சனைகளை மேற்கொள்ள முடியும். ஹல்லேலூயா, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.